ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு டிசிஏ. இன்றைக்கி தி ஹிந்து பேப்பரோட சென்னை எடிஷனை தமிழில் பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி தி ஹிந்து எடிஷனோட திருச்சி எடிஷனில் இன்டர்ன்ஷிப் டு பிரிட்ஜ் ஜாப் மார்க்கெட் ஸ்கில்ஸ் கேப் பைலட் ப்ராஜெக்ட் டேக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு, ஒரு நியூஸு. இது என்னென்னா, நம்ம பட்ஜெட் போட்டாங்க இல்லையா, யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட் போட்டப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப், வேலைவாய்ப்புக்கு, அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான அந்த அறிவையும் அந்த திறமையும் வளர்த்துக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக சொல்லியிருந்தாங்க பட்ஜெட்டில். ஸோ அதுக்காக இந்தியாவில் இருந்து பார்த்திங்கன்னா டாப் 500 கம்பெனிஸில் ஒவ்வொரு இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்திய இளைஞர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கேப்பை, அதாவது படிப்புக்கும் வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸுக்கும் உள்ள அந்த கேப்பை ஒரு பிரிட்ஜ் மூலயமா, ட்ரைனிங், அந்த இன்டர்ன்ஷிப் மூலமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இனிஷியேட் இது பண்ணுறது யாருன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். இவங்க தான் இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞருக்கு 5 வருஷத்தில், 1 கோடி இளைஞர்களுக்கு 5 வருஷத்தில் இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதோட காஸ்ட் வந்து 800 crores, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது இந்த ஹிந்துவோட சென்னை எடிஷன் போகலாம். ஃபஸ்ட்டு பேஜில் இந்த, அதாவது கேஸ்ட் பயாஸ் செக்ரிகேஷன் இன் பிரிசன் வயலட் டிக்னிட்டி, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதாவது என்னென்னா, ஜாதி ரீதியாக சிறையில், அதாவது குற்றம் செஞ்சு தண்டனை வழங்கப்பட்ட ஜெயிலில் இருப்பாங்க, அல்லது குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் ஜெயிலில் இருப்பாங்க இல்லையா, சிறையில் இருக்கவங்களுக்கு ஜாதி ரீதியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனித்தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க, பிரித்து வச்சுருக்காங்க. இது சட்டப்படி தவறு, இந்திய அரசியல் சட்டப்படி தவறு. இது ஒரு மனிதனோட அந்த மனித தன்மையை மீறுற செயல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ், அதாவது வரையறுக்கப்பட்ட அந்த பழங்குடியினங்கள், ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ், அதாவது குற்றம் செய்வதையே ஒரு செயலாக வைத்திருவர்கள் அப்படின்னு சொல்லி எப்படி பிரிக்க முடியும்? எப்படி இது வந்து நம்மளோட அடிப்படை சட்டத்துக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எகென்ஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வயலேட்ஸ் கான்ஸ்டியூஷன், எவ்ரி ஒன் இஸ் பார்ன் ஈக்குவல், அதாவது அனைவருமே ஈக்குவலாக தான் பிறக்கிறோம். அதனால் அதை பார்க்குறதோ பேசுகிறதோ தொடுறதுனால எப்படி ஜாதி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஆர்டிக்கல் 15 சப்கிளாஸ் 1, இதுதான் இந்த என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்திய அரசியல் சட்டம் எந்த ஒரு மனிதரையும் ஜாதி பிறப்பின் மூலமோ, ஜாதியோ மதத்தின் மூலமோ, அல்லது பிறந்த இடத்தின் மூலமோ பிரிக்கக்கூடாது, வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இதை பற்றி இந்த கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட்டில் வந்து ஆர்டிகல் 17 கொடுத்துருக்காங்க. 17ங்கிறது என்ன அப்படின்னா, தீண்டாமை பார்க்கக்கூடாது, அது மிகப்பெரிய தவறு. பர்பிடன், அதாவது அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை பார்க்கக்கூடாது, அது தவறு அப்படின்னு ஆர்டிகல் 17 சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அடுத்தது பார்க்குறோம். அடுத்த பேஜ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, the centenary of the discovery of the Indus Valley Civilization and Dravidian links. அதாவது என்னென்னா, 1924 செப்டம்பர் 20 ஜான் மார்ஷல், இந்தியாவோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட தலைவர் அந்த ஜான் மார்ஷல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹரப்பா வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா, அங்கே ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இது வந்து ஒரு டிராவிடியன் மாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது சொல்லி ஒரு 100 வருஷம் ஆச்சு. அதை பற்றி இங்கே போட்டிருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஜான் மார்ஷல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் தி ஆர்கியாலஜிக்கல் சர்வே, இந்திய தொல்லியல் ஆராய்ச்சியோட தலைவராக இருந்திருக்காரு. அவர் தான் தயாராம் சக்னி கூட, அந்த தயாராம் சக்னிகிட்ட சொல்லி போய் ஹரப்பாவில் ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதே டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்கவேட்டர் ஹரப்பா இந்த ஏர்லி 1920s அண்டு ஆர்டி பானர்ஜி,
ராக்கல் தாஸ் பானர்ஜி அவர் மொஹஞ்சதாரோவில் அதே டைமில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தமிழ் திராவிடியனில் மூத்த மொழியான தமிழ்மொழி, திராவிட மொழியில் மூத்த மொழியான தமிழ்மொழி மிக பழமையானது உலகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இண்டஸ்கிரிப்ட் சிந்து சமொழி நாகரிகத்தோட அந்த ரிட்டன் அந்த எழுத்து முறை 2600 1700 BC பழமையானது அப்படின்றாங்க. சமஸ்கிருதத்தோட பழமை அதுக்கான முதல் ஆதாரம் எங்கே இருக்குன்னா, இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்களேன், மிட்டானி கல்வெட்டு அப்படிம்பாங்க. மிட்டானி கிங்டம், மிட்டானின்னு ஒரு கிங்டம் இருந்துச்சு சிரியாவில். அங்கே மிட்டானி கல்வெட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கல்வெட்டோட அதாவது சமஸ்கிருதத்தோட மிக பழமையான ஆதாரம் அப்படின்னா 1500 to 1300 BC அப்படின்னு சொல்லியிருக்காங்க, BCE. அடுத்தது ரொம்ப பழமையானது என்ன அப்படின்னா, ரஷ்யாவில் இருக்க ஃபின்னோ உக்ரிக் லாங்குவேஜ் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்குது. அது 2000 BCE பழமையானது. மற்ற இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ் மிக பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜெய்சங்கர் டு மீட் திசநாயகே டுடே அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கையோட புதிய அதிபரான திசநாயகாவை மீட் பண்ண போகிறாங்க இன்றைக்கி. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, இன் கீப்பிங் வித் இந்தியாஸ் நெய்பர்ஹுட் ஃபஸ்ட் பாலிசி அண்டு சாகர் அவுட்லுக் அப்படின்றாங்க. புரியுதா? அதாவது என்ன அப்படின்னா, இந்தியாவோட நெய்பர்ஹுட் பாலிசி என்ன அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. என்ன முக்கியம் அப்படின்னா, இந்தியாவோட அதாவது அருகாமையில் உள்ள நாடுகள் அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கும் உள்ள ரிலேஷனை நல்லபடியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மாலத்தீவ், செசல்ஸ், மொரிஷியஸ், இந்த நாடுகள் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்ல நட்பையும் உறவையும் தொடரணும். அதனால தான் இந்த பாலிசி வச்சுருக்காங்க. இந்த சாகர் அதுக்கு பேர் ஃபஸ்ட்டு பாலிசி அண்டு சாகர். இந்த சாகருக்கான இந்த அப்ரிவேஷன் இந்த மீனிங் கொடுத்துருக்கோம். சாகர் மீன்ஸ் CR செக்யூரிட்டி அண்டு க்ரோத் ஃபார் ஆல் இன் தி ரீஜன். அனைவருமே கடல் மற்றும் பாதுகாப்பு அதன் மூலயமா மிகச்சிறந்த வளர்ச்சி எல்லாத்துக்கும் ஒரே டைமில் கிடைக்கணும், ஈக்குவலாக இருக்கணும்னு அர்த்தம். இதை முதலாக இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் 2015 ஃபோர்ட் லூயிஸ் மொரீஷியஸோட கேபிட்டல் அங்கே தான் இதை சொல்கிறாரு. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா, இப்போ இலங்கையோட புதிய அதிபர் கூட இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச போகிறாரு. என்னெல்லாம் பேச போகிறாரு அப்படின்னா, ஃபியூச்சர் இன் இந்தியன் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்ரீலங்காவில் இந்தியாவோட ப்ராஜெக்ட்ஸை பற்றி பேசுகிறாரு. இன்க்ளூடிங் திருகோணமலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ். திருகோணமலையில் நம்ம மிகச்சிறந்த அடிப்படை கட்டுமானத்தையும் ஒரு எரிசக்தி அந்த ப்ராஜெக்டையும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அது கொஞ்சம் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. அதை பற்றி நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் உள்ள தமிழர்கள் பிரச்சனை, இந்த 13வது அமெண்ட்மெண்ட் இண்டோ லங்கா அக்கார்டு ஆஃப் 1987, அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் 1987 ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்துச்சு. அதில் இந்த ஒப்பந்தத்தில் முக்கியமானது 13வது சட்ட திருத்தம். இதை அமல்படுத்தினா தமிழர்களுக்கு உரிமையும் தமிழர்களுக்கு மரியாதையும் கிடைக்கும். பட் இன்னும் அதை அமல்படுத்தாமல் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வச்சுருக்கு. ஸோ அதை அமல்படுத்துறதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ப்ரெஷர் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அடுத்தது பங்களாதேஷ் ரீகால்ஸ் என்வாய் ஃப்ரம் இந்தியா. பங்களாதேஷில் இப்போ முன்னாடி ஷேக் ஹசீனா பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அவங்க ஆட்சி விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, அங்கே நடந்த போராட்டத்தின் மூலமாக. ஸோ அதுக்கப்புறம் முகமது யூனிஸ் முன்னாள் நோபல் பரிசு பெற்றவர், அவர் இடைக்கால தலைவராக ஆட்சி நடக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது பங்களாதேஷோட தூதுவர் இந்தியாவில் இருப்பார் இல்லையா, அவரை திருப்பி அழைச்சிக்கிட்டாங்க. ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஸ்லாம்ஸ் ஏர் பொல்யூஷன் பேனல் ஃபார் ஃபெயிலிங் டு ஸ்டாப் ஸ்டபிள் பர்னிங். அதாவது சுப்ரீம் கோர்ட் கடுமையாக
சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லியை சுற்றி உள்ள பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் மற்றும் ராஜஸ்தான், அதில் முக்கியமாக பஞ்சாப், ஹரியானா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அறுவடை செய்ததுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற அந்த வேஸ்டெல்லாம் போட்டு எரிக்கிறதுனால அங்கே பஞ்சாப், ஹரியானாவில் எரிகிற அந்த புகை டெல்லியை சூழுது. அந்த கரும்புகை சூழ்றதுனால டெல்லியோட காற்று மாசுபடுது. ரெண்டாவது என்னென்னா, மூச்சு விட முடியல, இதனால் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம், பனிக்காலத்தில் இன்னும் அது அதிகமாக இருந்துச்சுன்னா மக்கள் மிகப்பெரிய உடல் உபாதைகளை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மார்ஷியல் ரிலேஷன்ஸ் மஸ்ட் பி எக்ஸம்ட் ஃப்ரம் ரேப் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது மேரிட்டல் திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகும் ஏற்படுற அந்த திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ளே அந்த உறவுகள் என்பது என்னென்னா விருப்பப்படி இருக்கணும். விருப்பம் இல்லாத உறவுனா அது வன்முறை, அதாவது கற்பழிப்பு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. பட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அப்படி சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா சமுதாயத்தோட, அதாவது நம்ம மக்களோட ஒரு உரிமைகள் அது மிகப்பெரிய சிக்கலை பாதிக்கும் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, டெமோக்ராஃபிக்ஸ் ஆஃப் ஏ மேரேஜ் ஆர் ஷூ ஜெனரிஸ் அப்படின்றாங்க. அதாவது என்னென்னா, ஷூ ஜெனரிஸ்ங்க லத்தீன் வார்த்தை. அப்படின்னா என்னென்னா, ஒரு தனித்துவம் வாய்ந்தது, திருமணம் என்பது தனித்துவம் வாய்ந்தது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அங்கே திருமணம் ஆனதுக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுற பிரச்சனையை அந்த உறவை விருப்பம் இல்லாத உறவை அதை சட்டப்படி நம்ம தண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 375 ஆஃப் த இந்தியன் பீனல் கோட், ஐபிசி 375 2 இருக்கு இல்லையா, அதை எக்ஸப்ஷன்றாங்க. எக்ஸப்ஷன் என்னென்னா, விருப்பம் இல்லாமல் வன்புணர்வு செய்தால் இந்த செக்ஷன் படி தண்டனை வழங்கப்படும். அந்த சட்டம்ங்கிறது திருமணத்துக்கு அப்புறமும் கணவன் மனைக்குள்ளே உள்ள அந்த கட்டாய உறவையும் இந்தக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மராத்தி 4 more languages get classical tag. அதாவது மராத்தி மற்றும் இன்னும் 4 மொழிகள் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்படுகிறது அப்படின்னு மத்திய அமைச்சரவை முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் மராத்தி, பெங்காலி, அசாமி, பாலி அண்டு பிராகிருத் 5 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 6 இருக்குது. என்ன அப்படின்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, சமஸ்கிருதம். ஸோ 6 மொழிகள் ஆல்ரெடி அவங்களுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அதில் முதலாக இந்தியாவில் தமிழுக்கு தான் செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. 2வது சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றியான நியூஸு இங்கே வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆல் அக்ரி செக்டர்ஸ் இனிஷியேட்டிவ் brought under 2 new schemes states to implement them அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்தியாவில் விவசாய துறைக்கு சில ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீம்ஸுக்கு பேர் பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா, 2வது கிருஷ்ணோநந்தி யோஜனா. இந்த ரெண்டும் சேர்ந்து ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. இது மொத்தம் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னா 1,1321 கோடி. இந்த ஸ்கீம் மத்திய மற்றும் மாநில அரசுகளோட ஸ்கீமு. இதில் மத்திய அரசு பங்கு, மாநில அரசு பங்கு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான இது என்ன அப்படின்னா, இந்த மிஷனோட முக்கியமானது தாவர எண்ணெய்கள் உற்பத்தியை அதிகரிக்கிறது. ஸோ இந்த மிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா, NMEO ஆயில் சீட்ஸ், நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் சீட்ஸு அந்த திட்டத்துக்கு பேர். இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, நம்ம மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த தாவர எண்ணெய்களை உற்பத்தி செய்கிறதுக்காக ஊக்குவிக்கிறது, தன்னிறைவு பெறுவதற்கான திட்டங்கள். இந்த மிஷன் மொத்தம் 7 வருஷம் மிஷன். இது 2024-25 2030-31 வரைக்கும் இந்த மிஷன் ஆரம்பித்து சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்தியன் புஷ் நீடட் டு எண்ட் எய்ட்ஸ் அஸ் ஏ குளோபல் ஹெல்த் த்ரெட் பை 2030 UNAIDS சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியா 2030 எய்ட்ஸை அழிக்கிறதுக்கான, எய்ட்ஸே இல்லாத ஒரு நாடான இந்தியாவை உருவாக்குறதுக்கான திட்டங்களில் செயல்படுத்தணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்தியா 2010 2023 கிட்டத்தட்ட 80% எய்ட்ஸ்
அந்த அவேர்னஸ் கொடுத்து அந்த குறைச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 68,000 பேர்த்துக்கு அந்த புதிதாக எய்ட்ஸ் நோய் பரவியிருக்கு. ஒரு நாளைக்கு 185 பேர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து EU offers to extend deadline to enforce deforestation control. அதாவது யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீஃபாரஸ்டேஷன் காடுகளை அழிக்கிறதுக்கு ஒரு டைம்லைன் கொடுத்துருந்தாங்க. அதை ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த திங்க் டேங்க் GTRI அப்படின்னா குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் அதாவது இந்த அதாவது கம்பல் பை டிசம்பர் 30, 2025 அண்டு ஸ்மால் அண்டு மைக்ரோ என்டர் ப்ரைஸஸ் பை ஜூன் 30, 2026. அதாவது இந்த GTRI என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகள், அதாவது காஃபி, டீ, மர தொழிற்சாலை, பேப்பர் தொழிற்சாலை, இவங்கெல்லாம் டிசம்பர் 30, 2025 அந்த காடுகளை அழிக்காமல் வேறு வகையில் உற்பத்தி செய்கிறதுக்கு பாருங்கள் அப்படின்றாங்க. சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் ஜூன் 30, 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேஜர் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா யூரோப்பியன் யூனியன் ஏன் சொல்கிறாங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு எந்த கண்ட்ரியெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான பொருள், அந்த பொருளெல்லாம் நீங்கள் காடுகளை அழிக்காமல் காடுகளை பாதுகாத்து அந்த நாடுகளுக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணுங்கன்றாங்க. மேஜர் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், இந்தியா, இந்தோனேஷியா, US அண்ட் US ரைஸ்டு அப்ஜெக்ஷன். இவங்க எல்லாமே அந்த யுனைடெட் நேஷன் அதாவது யூரோப்பியன் யூனியனோட டீஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷனுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் யூரோப்பியன் யூனியனுக்கு. இதில் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கவர்டு இன்க்ளூட் காஃபி, லெதர், ஆயில் கேக், வுட் ஃபர்னிச்சர், பேப்பர் அண்டு பேப்பர் போர்ட், இது எல்லாமே இதில் கவர் ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அந்த நாட்டுக்கு அப்படின்னா நீங்கள் காடுகளை பாதுகாத்து அதன் மூலமாக முறையாக பராமரித்து அனுப்புறது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் உங்களுக்கு இந்த பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு டிசம்பர் 30, 2025, சின்ன சின்ன கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 30, 2026 கொடுத்துருக்காங்க. இந்த யூரோப்பியன் யூனியன் டீஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன் வாஸ் அடாப்டட் ஆன் May 16, 2023. 2023 May 16 தான் ஐரோப்பிய யூனியன் காடுகளை பாதுகாக்கிறதுக்காக, காடுகளை அழிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெகுலேஷன், ஒரு வரன்முறையை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டீஃபாரஸ்டேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்ல்டு நியூஸில் ஹெஸ்புல்லா இன்டெல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹிட் அஸ் இஸ்ரேல் கிரவுண்ட் ரைட்ஸ் கண்டினியூ. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மத்திய கிழக்கில், அதாவது இஸ்ரேல், பாலஸ்தீன், அப்புறம் உங்களுக்கு லெபனான், அங்கே பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. பத்தாவதுக்கு ஈரான்லேயும் பிரச்சனை இருக்குது. இப்போ லெபனான் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா மிசைல் மூலம் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது UK டு ரிட்டர்ன் சார்ஜ் டு மொரிஷியஸ் இன் ஹிஸ்டாரிக் டீல் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சார்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியன் ஓஷன் இருக்குல்ல, இந்திய பெருங்கடலில் உள்ள ஒரு தீவு. இது மொரிஷியஸுக்கு சொந்தமான தீவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க 1960 இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா அங்கே டீகார்சிகா அப்படிங்கிற ஒரு தீவை முக்கியமாக அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய இராணுவ தளமாக மாற்றிட்டாங்க. 1960 வரைக்கும் அந்த டீகார்சிகாவில் மக்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அங்கேருந்து வெளியேற்றி விட்டு அங்கே அமெரிக்கா மிகப்பெரிய இராணுவ தளத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த சாவஸ் ஆர்கிபெலகோ இதுங்கிறது ஒரு தீவு கூட்டம். ஸோ அதில் ஒரு முக்கியமான தீவு தான் டீகார்சிகா. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷமாக மொரிஷியஸ் எங்களுக்கு தான் அந்த தீவுகள் சொந்தம்னு சொன்னாங்க. பட் இங்கிலாந்துக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ தான் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இதில் இந்தியா எப்பயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொரிஷியஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்க. இந்தியா ஹேஸ் கன்சிஸ்டன்ட்லி சப்போர்ட்டட் த மொரிஷியன் கிளைம் ஃபார் சாமினிட்டி ஓவர் சார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இதில்
இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் பரீட்சைக்கு ரிலேட்டடாக டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க், யூபிஎஸ்சிக்கு இது கொஞ்சம் எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கும். நன்றி. அடுத்தது நம்ம பார்க்குறது நேட்டோ சீஃப் ரூத் விசிட்ஸ் உக்ரைன் அப்படின்னு. அதாவது நேட்டோவோட தலைவர் மார்க் ரூத் உக்ரைனுக்கு போயிருக்காரு. ஏன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. 2022 யூரோப்பியன் யூனியனும் நேட்டோவும் உக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மார்க் ரூத் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அதாவது டச் ஆர் நெதர்லாந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நாட்டோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர். இப்போ நேட்டோவோட தலைவராக இருக்கார். நேட்டோங்கிற அமைப்புங்கிறது என்னென்னா இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இது 1949 ஆரம்பித்தாங்க. இதில் அந்த வட அட்லாண்டிக் கடற்கரை ஓரமாக உள்ள அனைத்து நாடுகளும், அமெரிக்க நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இதில் அங்கம் வைப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பரீட்சை ரிலேட்டடாக இது உங்களுக்கு பரீட்சைக்கு யூஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் படித்து பாருங்கள், திருப்பி படித்து பாருங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நன்றி.